சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க, வாங்க காயத்ரிய போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலாம். வா ரேஷ்மா. என்ன நீங்க எங்க வரீங்க? அக்கா உங்க கூட நாங்க பேசிட்டு வரோம், நீங்க யாரும் வர வேண்டாம். சரிங்க அண்ணி, நீங்க போய் பேசிட்டு வாங்க. அச்சச்சோ, ஐயோ, அண்ணி எனக்கு பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. அப்படியே எனக்கு ஆகாயத்திலே பறக்கிற மாதிரி இருக்கு. ரேஷ்மா உனக்கு? எனக்கு அந்த ஆகாயமே என்ன சுத்தி பறக்கிற மாதிரி இருக்கு. டாடி உங்களுக்கு? எனக்கா கடல்ல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. மிதக்கிறோம், பறக்கிறோம், நடக்கிறோம். அச்சச்சோ, எங்க நம்ம வாழ்க்கை இப்படி சந்தோஷமா மாறும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இனிமே நம்ம காட்டுல அட மழைதான். காயத்ரி, மேடம் நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம், வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. காயத்ரி, நீ தங்கி இருக்கிற இந்த இடம் கொஞ்சம் வசதி இல்லாம இருக்குல்ல? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டோம்னா அதுதான் வசதி, அதுதான் மேடம் சொர்க்கம். லைஃபோட பிலாசபிய ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. குட். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன விஷயம் மேடம்? சொல்றேன். உன்னை நம்பி வந்திருக்கேன். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன்னு நான் முழுசா நம்புறேன். சொல்லுங்க மேடம். நான் உன்னை என் மகளா தத்தெடுத்துக்கலான்னு இருக்கேன். மருமகளை ஏத்துப்பீங்கன்னு பார்த்தா மகளை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சியா இருக்கு. என் மகனோட கல்யாண தடை நீங்கி அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அம்மா அப்பா இல்லாத பொண்ணை தத்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஜோசியர் சொல்லும்போது நீயும் அங்கதான் இருந்தியா? ஆமா மேடம். அவர் சொன்ன மாதிரி யாரோ ஒரு பொண்ணை தத்தெடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட இந்த குடும்பத்தோட நலனுக்காக வாழ்ற ஒன்ன தத்தெடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ முடிவு என்ன? மேடம், அது அது வந்து
நீ எதை நினைச்சு தயங்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கு யாரோ ஒருத்தனை மாப்பிள்ளையா பார்க்கல. நீ விரும்புற வாழ்க்கையை தான் நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போறேன். நான் விரும்புறதே உங்க மக செழியன்னு. அந்த வாழ்க்கைய நீங்க எனக்கு அமைச்சு கொடுக்க போறீங்களா? என்ன காயத்ரி யோசிக்கிற? நீ விரும்புற பையன் யாரு, அவங்க குடும்ப பின்னணி என்ன, எல்லாத்தையும் சொல்லு. இன்னைக்கே அவங்கள சந்திச்சு பேசி முடிச்சிட்டு கல்யாண ஏற்பாடையும் பண்ணிடலாம். அவங்க வரதட்சணையா, நகை, பணம், காரு, வீடு எது கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு தேவை அவங்களோட சம்மதமும் உன்னோட சம்மதமும் தான். சொல்லு காயத்ரி, யார் அவன்? உங்க பையனை தான் நான் விரும்புறேன். அவர் என் கழுத்துல தாலியை கட்டியிருக்காரு. அவரை நான் கணவனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் சத்தமா சொல்லணும் போல இருக்கு. ஆனா சத்தமா சொல்ல முடியலையே. முருகா, இது என்ன எனக்கு புது சோதனை. என்ன காயத்ரி, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? உன் விருப்பத்தை சொல்லு காயத்ரி. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். மேடம், எனக்கு நீங்க நல்லது பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கும் புரியுது. புரிஞ்சுக்கிட்டல்ல? அப்போ உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல? அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நான் ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னேன்ல, ஆனா அவர் என்ன விரும்புறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல மேடம். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு செழியன் சார் கிட்ட ஐடியா கேட்டு நான் விரும்புறவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டர் அவர்கிட்ட இன்னும் போய் சேரல. நானும் என் மனசுக்குள்ள இருக்கிற காதல அவர்கிட்ட வெளிப்படையா சொல்லவும் இல்ல. இப்படி இருக்கும்போது திடுத்துப்பன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அங்க போய் இன்னைக்கே நின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். உண்மையிலேயே மருமக பிரில்லியன்ட் தான். சூப்பரா சமாளிச்சிட்டா. ஓகே காயத்ரி, நீ